ஆடி மாதம் பிறந்துருச்சு. இன்றைக்கி ஆடி அமாவாசை. காலையில் ஒரு 3:45க்குலாம் எழுந்திரிச்சிட்டு இந்த ஸ்டவ் இந்த மேடையெல்லாம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே செஞ்சுருக்கணும். பொதுவாக செஞ்சுருவேன். நேற்று டின்னர் சாப்பிட்டு முடிக்க அந்த பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் தூங்க போனது கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 3:45க்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிப்பு வந்துடுச்சு. வேலை பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் செஞ்சு எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் வர அமாவாசை 3 அமாவாசை நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அதாவது அதே மாதிரி அமாவாசை அப்போ வந்து நமக்கு வாசலில் கோலம் போடுறது, விளக்கு வைக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா பித்ருக்கள் வந்துட்டு நம்ம வீடு தேடி வருவாங்க. நம்ம வரும்போது வாசலில் கோலம் போட்டு விளக்கு வச்சுருந்தோன்னா ஏதோ விசேஷ நாள் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாமா. ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் செய்யறதில்ல. அதாவது முன்னோர்கள் நமக்கு ஏதாவது சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழறதுக்காக தான், அதுக்கு ஒரு அர்த்தமாக தான் இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான் வந்துட்டு அதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து கெடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னோடய பசங்களுக்கு வந்துட்டு நான் மருமகளுக்கெலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, இது இப்படி தான், இதை ஃபாலோ பண்ணு, இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்ருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நீ செஞ்சு பாரு, அதுலேருந்து உனக்கு என்ன நல்லது கிடைக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு நான் வந்து சொல்லிவிடுவேன். அமாவாசைக்கு வந்துட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்குது தான். ஸோ அதை ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்கலாம ஃபாலோ பண்ணுறது தான் நானும். என்னோடய பசங்களுக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். மோடையும் வந்து நீட்டாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தண்ணி எல்லாம் துடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியும் தெளிச்சிட்டு ஒரு தொடச்சிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு மணி இப்போ ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு மணி இப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மித்த வேலையெல்லாம் பார்க்கலாம், சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 7:30 மணி இருக்கும். சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. சாதம் வச்சுட்டு இது வந்து ஒரு கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வந்து நம்ம ஒரு வாழைக்காய் வாங்க மாட்டோம். சாதாரணமாக நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னாலே 2 வாழைக்காய் தான் வந்து வாங்கணும். ஸோ வாழைக்காய் கறியும் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி எள்ளு சாதமும், இன்றைக்கி பாயசத்துக்கு பதிலாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன், அதுவும் செஞ்சு காக்காய்க்கு வச்சுட்டு வந்தாச்சு.